ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே மேலேயே புதுசாக 8 ஏக்கரில் 186 பிளாட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, 90% பேங்க் லோன் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்மளுடைய சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டில் பாலூர் அப்படின்றதுலாம் நம்ம சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. போன சண்டே தான் நம்ம சைட்டை லான்ச் பண்ணோம். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கஸ்டமர்ஸ் ஃபேமிலியோடு உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டினுடைய பெரிய பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் மேலே இருந்தால் மட்டும் பத்தாது, பஸ் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. நம்ம சைடு தாங்க பஸ் ஸ்டாப்பிங்க. ஸோ பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு, கல்பாக்கம் இங்கே போகக்கூடிய எல்லா பஸ்ஸஸுமே நம்ம சைட்டு வாசலில் நின்று தான் போவோம். ரூட் பஸ் மட்டும் கிடையாது, ரூட் பஸ்ஸுமே நிற்கும், லோக்கல் பஸ்ஸுமே நிற்கும். ஷேர் ஆட்டோஸ் பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டுலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 rupees கொடுத்தோன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸில் வந்து இறக்கி விட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நேஷனல் ஹைவேஸ்க்கு அப்படியே பேரலாக பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் போகும். நம்ம சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருமால்பூர் ட்ரெயின்னா டேரெக்டாக நம்ம சைட், அதாவது பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes கூட ஆகாது நம்ம சைட்டு வரத்துக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஆன் ரோட் மேலே கிட்டத்தட்ட 1000 feet ஃப்ரண்டேஜில் நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு சண்டே தான் லான்ச் பண்ணோம். ஸோ லாஸ்ட் சண்டேவோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே லான்ச்சுக்கு முன்னாடியே நம்ம புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 ஏக்கரில் 186 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். அதில் 20 பிளாட்ஸ் வந்து கமர்ஷியல், ரோட்டு மேலே 20 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். ரெசிடென்ஷியல் அப்படியே பேக்கில் பார்த்திங்கன்னா 166 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். இதோ நான் சொன்ன பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் அப்படியே பேரலாக பாருங்கள். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போது பாருங்கள். நமக்கு லோக்கல் ட்ரெயினுமே அவைலபிளாக இருக்குது. சென்னை சபர்பன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருமால்பூர் ட்ரெயின் இருக்கும், செங்கல்பட்டில் ட்ரெயின் இருக்குது, அரக்கோணத்துலேருந்து ட்ரெயின் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா பாலூர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று தான் போகும். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes கூட ஆகாது. நேஷனல் ஹைவேஸ் இருக்குது, சைட் வாசலே பஸ் நிற்கும். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 2 minutes கூட ஆகாது. கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 30 feet, 30 அடியிலேருந்து இங்கே தண்ணி அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் எவ்ரி 2 minutes 1 minute ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. பஸ்ஸு இருக்குது, ட்ரெயின் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சைட்டில் கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 30 feetலேருந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம சைட்லேயே நம்ம போர் போட்டிருக்கோம். நீங்கள் சைடு விசிட் வரும்போது நம்ம காமிக்கலாம். அந்த பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம முதல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம இன்னொருத்தருக்கு விற்கணும்னா ஸோ தண்ணி நல்லா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ தண்ணியை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே மினிமம் 13 லட்ச ரூபாயிலேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்ம சைட்டினுடைய ப்ரௌச்சரு. என் பேர் வந்து சத்யநாராயணன், டைரக்டர். நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் சைட்டை நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருங்க. ஸோ டேரெக்டாக சேட் பண்ணலாம் நீங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுடைய பட்ஜெட் ரெக்யர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்குறீங்கன்னா உண்மையிலே சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா நேஷனல் ஹைவேஸ் மேலே போட்டிருக்கோம். திரும்ப இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.